தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி எம் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற பெயர் கிட்டியுள்ளது. திருவருக்கும் குருவருளுக்கும் வணக்கம். இன்றைக்கு 7ஆம் திருமுறையிலே நாம் பார்க்க இருக்கின்ற பதிகம் 87வது பதிகமாகும். இது திருப்பனையூர் என்ற திருத்தலத்திலே பாடப்பெற்றது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இத தலவரலாறு பார்க்கும்போதே ஒரு சுவாமி எப்படி கொண்டு விட்டுருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். திருப்புகலூர்ல சுவாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். என்னன்னா, பங்குனி உத்திர திருவிழாவுக்கு வருகின்ற அடியார் பெருமக்களுக்கு உணவிட வேண்டும், அதற்கான செல்வம் தேவை அப்படின்னு சுவாமிகிட்ட விண்ணப்பம் வச்சு, செங்கல் பொன்னான கதை நமக்கு தெரியும் இல்லையா. அந்த நேரத்துல வணங்கிட்டு அடுத்தாக்குல திருப்பனையூர் இல்ல அங்க இருக்கிற சுவாமியையும் வணங்குறாரு சுந்தரர். எப்படி அவர் பங்குனி உத்திரத்தை ஒட்டி திருப்பனையூர் பத்தி நினைச்சு திருப்பனையூர்ல வந்து வணங்கினாரோ, நாமும் அதை ஒட்டி பார்ப்போம். என்ன அவர் முன்னால பார்த்தாரு, நாம பின்னால பார்ப்போம். சுந்தரருக்கும் நமக்கும் வேறுபாடு வேண்டாமா, அதனால ஒரு நாள் கழிச்சு பாக்குறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். சுந்தரர் திருப்பனையூர் சுவாமியை நினைத்து வணங்கிட்டு அங்க போகும்போது சுவாமி அவருக்கு ஊர் எல்லையிலே நடன காட்சியை காட்டுகின்றாராம். எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன். கோயிலுக்கு போகணும்னு அவர் கிளம்புறாரு. போற வழியிலேயே சுவாமி நடன காட்சி அருளுகின்றார். அங்கேயே விழுந்து வணங்கி அவரை அழகியர் 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 அப்படின்னு பாடல் பதிகம் பூரா அழகானவர் 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 அப்படின்னு சுவாமிய அவருடைய அழகை வர்ணித்து பாடுகின்றார். அழகு மட்டும் வர்ணிக்கல, சில இடங்களிலே அவருடைய அருளையும் நினைந்து மகிழ்கிறார். அப்படிப்பட்ட தலத்திலே பாடப்பெற்ற பதிகம். அந்த தலம், அந்த பாடல்களை பார்ப்போம். முதல் பாடல். அந்த ஊரிலே திருப்பனையூரிலே பெரிய பெரிய மாளிகைகள் மாடங்கள் நிறைந்து காணப்படுகின்றனவா. கோபுரங்கள் இருக்கின்றன, மண்டபங்கள் இருக்கின்றன. இப்படி எத்தனையோ நல்ல செல்வ செழிப்போடு இருக்கின்ற ஊர். அப்படி பெருமையாக நல்ல பெரிய பெரிய கோபுரங்கள், மண்டபங்கள், மாளிகைகள், மாடங்கள் எல்லாம் இருக்கு. அங்க வந்து அந்த செல்வ செழிப்பு நாள்தோறும் வளர்ந்துகிட்டே இருக்கான். அந்த செல்வ செழிப்பு மட்டும் நிறைஞ்சு அப்படி இருக்குன்னு சொல்லல, வளர்ந்து கொண்டே இருக்கின்ற செல்வ செழிப்பு. அதே மாதிரி அங்கே நிறைய சோலைகள் இருக்கின்றனவா. சோலைகளிலே உயர்ந்து வளர்ந்திருக்கின்ற மரங்கள், அந்த மரங்களிலே இருக்கின்ற மலர்களை பற்றி வண்டுகள் இசை பாடிக்கொண்டே இருக்கின்றனவா. இப்படி சோலைகள் நிறைய இருக்கு. அந்த சோலைகளுக்கு அருகே நல்ல பெரிய பெரிய வயல்கள் காணப்படுகின்றன. அந்த வயல்களால் சூழப்பட்டது இந்த திருப்பனையூர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுவாமி எப்படி இருக்காரு தெரியுமா. ஒரு காதுல அவருக்கு குழை இருக்குதாம், இன்னொரு காதுல தோடு. உடை தொன்மை கோலம் சொல்லுவார் இல்லையா, தோலும் துகிலும்னு ஆரம்பிக்கிறதுல ஒரு காதுல தோடு, ஒரு காதுல குழைன்னு சொல்லுவார் இல்லையா. சுவாமி ஒரு பக்கம் குழை, அம்பாள் ஒரு பக்கம் தோடு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு காதுல குழை இருக்க, இன்னொரு காதுல தோடு. அதோட சுவாமி காட்சி அளிக்கின்றார். தொண்டர்கள் எல்லாம் சுவாமி இப்படி அழகா காட்சி அளிக்கும் போது தொண்டர்கள் சும்மா இருப்பாங்களா? அப்படி பாடி பாடி அப்படின்னு மகிழ்ந்து இறைவனை வணங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட இடத்திலே இறைவன் என்ன செய்கின்றான்? நடனமாடிக்கொண்டே இருக்கின்றான். அப்படி அந்த அழகான இடத்திலே நடனமாடக்கூடிய அவன் இதெல்லாம் இவ்வளவு நேரம் அவர் சொன்னதெல்லாம் அழகான வர்ணனை தானே. ஒரு பெரிய பெரிய இப்ப நமக்கு வந்து ஒரு பெரிய ஊரை காட்டணும், ஊரை நினைக்கணும் அப்படின்னா அங்க இருக்கின்ற பெரிய கட்டடங்களை நினைப்போம், அதுல இருக்கிற அழகான இடத்த நினைப்போம், நல்ல சோலைகளை நினைப்போம், இப்படி என்னெல்லாமோ ஒவ்வொன்னா நினைப்போம்ல. அது அத்தனையும் சொல்லிட்டு இதெல்லாம் அழகுன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதை விட அழகானவர் யாரு? எங்க சுவாமியாக்கும் அப்படின்னு முடிக்கிறார். பாடலை பார்ப்போம். மாட மாளிகை கோபுரத்தோடு மண்டபம் வளரும் வளர் பொழில் பாடல் வண்டு அறையும் பழன திருப்பனையூர் கோடு பெய்து ஒரு காதினில் குழை தூங்க தொண்டர்கள் துள்ளிப்பாட
நின்று ஆடுமாறு வல்லார் அவரே அழகியரே. தொண்டர்கள் எல்லாம் துள்ளி குதித்து பாடி மகிழ்கிறார்களாம். என்ன மகிழ்ச்சியா இருக்கு அவங்களுக்கு சுவாமியை பார்க்கும்போது. அப்படி மகிழ்ச்சியா இருக்கு, அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அதே மாதிரி சுவாமியும் அழகாக நடனமாடுகின்றார். அவர் நிச்சயம் அவர்தான் எல்லாவற்றையும் விட அழகானவர் அப்படின்னு இந்த முதல் பாடலிலேயே கூறிவிடுகின்றார். எல்லா பாடல்களிலும் அவர் அழகியவர், அழகியர், அழகியர்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அடுத்த பாடல்ல என்ன சொல்றாரு, முதல்ல மரங்கள், சோலைகள், மாடங்கள்லாம் சொல்லிட்டாரு. அடுத்தாக்குல அங்க என்னெல்லாம் மலர்கள் இருக்குன்னு ஒரு பட்டியல் கொடுக்க இருப்பார். நல்ல மனம் மிகுந்த செங்கழு நீர் மலர் இருக்குதான், அதுக்கு பக்கத்துல மல்லிகை இருக்கான், சண்பகம் இருக்கான். சண்பகப்பூ எப்படி இருக்கும், அது அப்படி ஒரு மனத்தோட இருக்கும் இல்லையா. இவ்வளவும் இருக்கு. நிறைய வயலால் சூழப்பட்டது. வயல் உடனே அந்த வயல் எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா, சாதாரண வயலா இருக்கலாம். ஆனா அதுல பயிர் வளராம இருக்கலாம். சும்மா வயல்கள் நிறைய இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லல. சேறு நிறைந்த வயல் அப்படின்னா நீர்வளம் நிறைந்த வயல். நீர்வளம் இருக்குன்னா அங்க நல்ல செழிப்பான பயிர்கள் வளரக்கூடிய வயல். அப்படிப்பட்ட வயல்களால் சூழப்பட்ட திருப்பனையூர் இருக்கே, அங்க இருக்கின்ற இறைவன் எப்படி இருக்கான்னா, உடம்பு முழுக்க வெண்மை நீரு, மேனி முழுவதும் சன்னித்த மேனியனாக இருக்கின்றான். அதே மாதிரி நெய்யிலே நீர ஆடுகின்றான். நெய் அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்கின்ற இறைவன் அவன். அவனை நினைச்சாங்கன்னா போதும் அவங்க மனதிலே அவன் குடியேறுகின்றான். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். அப்படி அவங்க மனதிலேயே அவன் இருப்பான். அவனுடைய திருமுடியிலே கங்கையினை சூடி இருக்கின்றான். அப்படிப்பட்ட வல்லமை மிகுந்த அவன் எதையும் விட அழகானவன். மலரா சொல்லலாம், மலர் நிறைய இருந்ததுன்னா அந்த இடம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அத்தனை மலர் இருந்தாலும் அங்கே நடனமாடிக்கொண்டிருக்கின்ற இறைவன் இருக்காரு, அவர்தான் அழகானவர் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். நாறு செங்கழு நீர் மலர் நல்ல மல்லிகை சண்பகத்தொடு சேறு செய் கழனி பழன திருப்பனையூர் நீரு பூசி நெய் ஆடி தம்மை நினைப்பவர் தம் மனத்தராகி நின்று ஆறு சூட வல்லார் அவரே அழகியரே என்று ஆறு சூடிய இறைவனை அவர்தான் அழகானவர் என்று நமக்கு அடையாளம் காட்டுகின்றார். நிச்சயம் அழகானவர் தான் அவர். அவரோட அழகோட பார்க்கும்போது மலர் என்ன, மரம் என்ன, மாளிகை என்ன, எதுவுமே அழகில்லை. நம்ம உலகியல்ல நம்ம இதெல்லாம் அழகுன்னு நினைச்சாலும் அதை விட சுவாமி அழகாக இருக்கின்றார் என்று கூறுகின்றார். அடுத்து மூன்றாவது பாடலிலே என்ன கூற வருகின்றார் என்றால், நல்ல எருமை மாடு. அந்த எருமை மாடுகளுடைய கண்கள் எல்லாம் சவப்பா இருக்கு. அது எப்படி அந்த மாடுகள் என்ன செய்யும், பொதுவா நம்ம எருமை மாடுகள் தனிக்குள்ள கிடக்கும் அப்படின்னு தானே பேசுவோம். இங்கே அதெல்லாம் வயலுக்குள்ள இறங்கி, தண்ணி நிறைஞ்சிருக்கு இல்லையா வயல்ல, அந்த வயலுக்குள்ள இறங்கி வயலை அது என்ன செய்ய குழப்பி அடிச்சு அந்த சேத்துல புரண்டு எந்திரிச்சு அப்புறம் அப்படியே போய் ஆழமான குளங்கள்ல போய் அங்கேயும் போய் முங்கி கிடக்குதான். அப்படி அது முங்கி கிடக்குற காரணத்தினால குளத்துக்குள்ள இருக்கிற கயல் மீன்கள் இருக்க, அந்த கயல் மீன்கள் அப்படி துள்ளி பாயுதான். திடீர்னு இவ்வளவு பெருசுன்னு ஒரு எருமை மாடுகள் தம்மால்னு குதிச்சதுன்னா எப்படி இருக்கும்? அங்க இருக்கிறதெல்லாம் பதறித்தானே போகும். எதெல்லாம் பதறது? கயல் மீன்கள் பதறுதான். பசுமையான கண்களை உடைய வாழை மீன்கள்லாம் துள்ளுதான். குளத்துல துள்ளுறதுனால எங்க போய் விடுதுன்னா வயல் பக்கத்துல இருக்கிற வயலுக்குள்ள விழுந்துருது. அது கவலைப்பட வேண்டாம், ஏன்னா அங்கேயும் தண்ணி இருக்கு இல்லையா, நல்லா கவலை இல்லாம அங்கனையும் புரண்டுட்டு கிடக்கு அந்த வாழை மீன்கள் எல்லாம். அப்படிப்பட்ட திருப்பனையூர், வயல்களால் சூழப்பட்ட திருப்பனையூர். அங்கிருக்கின்ற இறைவன் திங்களை சூடியவன், அவன் செல்வன். எல்லாருக்கும் அவன் ஞான செல்வத்தை அளிக்கக்கூடிய, வாரி வழங்கக்கூடிய செல்வன் அவன். அவனுடைய அடியார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அப்படியே ஏறிக்கிட்டே போகக்கூடிய வினை. இப்ப இந்த உலகத்துல நாம் இதுவரைக்கும் சேர்த்து வச்சிருந்த வினையெல்லாம் தீக்கிறதுக்காக பிறக்கிறோம். ஆனா பிறந்துட்டு அந்த வினையை மட்டும் தீர்க்க மாட்டோம். கொண்டு வந்த வினையை தீக்கிறதுக்கானதுன்னு எக்கச்சக்கமா தனிப்பட்டாக்குல மேல மேல சேர்த்துட்டே போவோம் இல்லையா. அப்படி சேரக்கூடிய வினையெல்லாம் தீர்க்கக்கூடியவன் யாருன்னா இங்க இருக்கிற சுவாமி தான். அவன்
அவனை விட்டா வேற யாரும் தீர்க்க முடியாது. தீர்க்கக்கூடிய அருளே நிறைந்தவன் அவன். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான் என்றால், அந்த ஊரிலேயே உரைகின்றவனாக இருக்கின்றான். அதே ஊரிலே நீங்காமல் தங்கி வாழ்கின்ற அவன் யாரோட நினைச்சு பார்த்தாலும் அவங்களை விட அழகானவன் அவன்தான் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். மேதி என்றால் எருமை. செங்கண் மேதிகள் சேடு எறிந்து தடம் படிதலில் சேல் இனத்தொடு, சேல் என்றால் கயல் மீன், சேல் இனத்தொடு பைங்கண் வாழைகள் பாய் பழன திருப்பனையூர் திங்கள் சூடிய செல்வனார் அடியார்த்தம் மேல் வினை தீர்ப்பராய்விடில். அவர்தான் வினையை தீர்க்கக்கூடியவர். அவரை விட்டா வேற யாரும் தீர்க்க முடியாது. தீர்ப்பராய்விடில் அங்கிருந்து உறைவார் அவரே அழகியாரே என்று, அவர்தான் அழகியவர் என்று கூறுகின்றார். இது முதல் ரெண்டுலயும் அவருடைய அழக சொன்னாரு. இதுல அவருடைய அருளை கூறுகின்றார். அருளை நினைந்து வியக்கின்றார் இந்த 3வது பாடல்ல. அடுத்து 4வது பாடல்ல என்ன சொல்லுகின்றார்னா, திரும்பவும் வயல்களை பற்றிய குறிப்பைத்தான் கூறுகின்றார். அந்த வயல்கள்ல எப்படி இருக்குன்னா, வாழை மீன் அப்படி பாய்ந்து அப்படி புரண்டுட்டு கிடக்கான் தண்ணி, அதுக்குள்ள சேற்ற கலக்கிக்கிட்டு. அது கூட கயல் மீன்கள் இருக்கு. அப்புறம் வரால் மீன்கள் எத்தனை வகை சொல்றாருன்னு பாருங்களேன். வாழை மீன் இருக்குங்காரு, வரால் இருக்குங்காரு, கயல் மீன் இருக்குங்காரு. இத்தனை மீனும் அந்த வயலுக்குள்ள உள்ள சேரும் தண்ணியுமா இருக்கு, அதுல சுத்திக்கிட்டு புரண்டுகிட்டு வருதான். அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னா, பாளைகள் நிறைய இருக்கின்ற கமுக மரங்கள். அது சுத்தி இருக்கான், அந்த வயலை சுத்தி நிறைஞ்சிருக்கான். அப்படி இருக்கின்ற திருப்பனையூர்ல இருக்கின்றாரே சுவாமி, அவர் அவருடைய நடனம், அந்த நடனத்தை பார்க்கும்போது சுவாமியை எப்படி வர்ணிப்பார்? எண்டோள் வீசி நின்றாடும் பிரான் அப்படின்னு தானே சொல்லுவாரு. அதனால இங்கேயும் சுவாமி ஆடும்போது அவருக்கு அவருடைய தோள் கண்ணுக்குப்படுது. அந்த திரண்ட தோள்கள் எண்டோள் வீசி நின்று ஆடுகின்றான் இல்லையா, அது தோள் கண்ணுக்குப்படுது. அவனுடைய அழகான அகன்ற மார்பகம் கண்ணிலே படுகின்றது. அங்க விருப்பத்தோடு நடனமா இருந்தாரு. என்னவோ கடாமை அப்படின்லாம் ஆடிட்டு போல சுவாமி விருப்பத்தோடு நடனம் ஆடுகின்றார். அது பொதுவாக இருக்கின்றதா அந்த நடனம். அப்படி அவர் ஆடுகின்றார். அவருடைய அடியார்கள் இருக்காங்களே, அவருடைய திருவடிகளை வணங்குகின்ற அடியார்களை ஆளக்கூடிய தன்மை உள்ளவர் இவர். ஆட்கொள்ளும் தன்மை உள்ளவர் இல்லையா சுவாமி, அப்படி ஆளக்கூடும் தன்மை உடைய பெருமை உடையவர் இவர். அது மட்டும் அருள் மட்டும் உள்ளவர் இல்ல, அழகும் உடையவர் என்று கூறுகின்றார். 4வது பாடலை பார்ப்போம். வாழை பாய மலங்கி மலங்கு இளம் கயல் வரி வரால் உகழும் கழனியுள் பாளை ஒன் கமுகம் உடை சூழ் திருப்பனையூர் தோளும் ஆகமும் தோன்ற நட்டமிட்டு ஆடுவார் அடி தொண்டர் தங்களை ஆளுமாறு வல்லார் அவரே அழகியரே என்று 4வது பாடலிலே கூறுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அடுத்து என்ன கூறுகின்றார்? 5வது பாடல்ல என்ன பாடுகின்றார் என்றால், பெண்கள் எல்லாரும் அங்கிருக்கின்ற குளத்திலே அப்படி குடைந்து ஆடுகின்றார்களாம். மூழ்கி, நிறைய தண்ணீர் இருக்கும் இல்லையா, அப்படி அந்த குளத்து நீரிலே மூழ்கி அவர்கள் குளித்து மகிழ்கின்ற வேளையிலே அங்க இருக்கின்ற குவளை மலர்கள் எல்லாம் மலருது. அப்போ இங்க குவளை மலர் மலருது அப்படின்னா, வயல்ல தண்ணி நிறைய இருக்குல்ல, அங்க இருக்கின்ற தாமரை மலர்களும் மலருதான். எப்படி பாருங்களேன், இங்க குளத்துல பார்த்தா குவளை இருக்கு, வயல்ல பார்த்தா தாமரை வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு செழிப்பான இடம் அந்த திருப்பனையூர்ல இருக்கின்றார் சுவாமி. அவன் எப்படிப்பட்டவனா? மங்கையை ஒரு பாகமாக கொண்டவன், உமையொரு பாகன். எப்பவுமே அவரை சொல்லி வணங்குவது. இங்கே வித்தியாசமானது ஒரு குறிப்பை, எப்பவும் நமக்கு பழக்கமான குறிப்பு தான், ஆனா அதிகம் நாம் திருமுறையிலே அதிகமான இடங்களிலே பார்க்காதது. நிறைய இடங்கள குறிப்பு வருது, இருந்தாலும் அடிக்கடி உமையொரு பாகரை பற்றிய குறிப்பு தான் வருமே தவிர, இங்கே மங்கையை பாகமாக கொண்டு திருமாலையும் ஒரு பாகமாக கொண்டிருக்கின்றவர் யாரு? இறைவன் என்று கூறுகின்றார். நமக்கு சங்கரன் கோயிலிலே இருக்கின்றார் சங்கர நாராயணனாக.
அந்த தோற்றத்தையும் இங்கே நினைவு கூறுகின்றார். அந்த இரண்டு தோற்றங்களையும் தன்னுள்ளே கொண்டுள்ளார். வாமபாகம் இடப்பாகத்திலே மங்கையை கொண்டு இருப்பது போல, உமையை கொண்டு இருப்பது போல, இடப்பக்கத்திலே திருமாலை கொண்டு இருக்கின்ற ஒரு தோற்றம். 64 திருமூர்த்தங்கள் இருக்கு இல்லையா, அதுல ஒண்ணு சங்கர நாராயணர், அரியர்தர் என்று அர்த்தநாரி என்று கூறுவார்கள். அர்த்தம் என்றால் பாதி. பெண்ணை ஒரு பாகமாக கொண்டவர், உமை ஒரு பாகம் அப்படின்னு தமிழ்லையும், அர்த்தநாரீஸ்வரர் என்று சமஸ்கிருதத்திலையும், அரியர்தர் என்று சமஸ்கிருதத்திலையும், சங்கர நாராயணன் என்று நாம பேச்சு வழக்குல சொல்லுகின்ற பெயர். அப்படி இருக்கின்ற பெருமை உடையவர் இவர். கையில என்னெல்லாம் ஏந்தி இருக்காரு? மானை ஏந்தி இருக்கின்றார், மழுவினை ஏந்தி இருக்கின்றார், தீ ஏந்தி இருக்கின்றார். தன்னுடைய அழகான கைகள்ல இத்தனையும் மகிழ்ந்து ஏந்தி இருக்கின்றார். அப்பேற்பட்டவர் ரொம்ப அழகாக நடனமாடுகின்றார் என்று கூறுகின்றார். 5வது பாடலில் பார்ப்போம். கொங்கையார் பலரும் குடைந்து ஆட, நீர் குவளை மலர் தர, பங்கயம் மலரும் பழன திருப்பனையூர், மங்கை பாகமும் மாலோர் பாகமும் தாம் உடையவர், மான் மழுவினோடு அங்கை தீ உகப்பார், அவரே அழகியரே என்று கூறுகின்றார். தன்னுடைய அழகிய கைகள்ல மான், மழு, தீ இதெல்லாத்தையும் மகிழ்ச்சியோடு ஏந்தி ஆடுகின்றார். அவருடைய நடனம் ஏற்கனவே நட்டமாடி நடனம் ஆடுகின்றார். அதாவது நல்ல விருப்பத்தோடு நன்றாக நம்ம மனதை கவருகின்ற வகையிலே அவருடைய நடனம் இருக்கின்றது என்று போன பாடல்ல சொன்ன மாதிரி இங்கேயும் மகிழ்ச்சியோடு ஆடுகின்றார்னு நமக்கு அதை உறுதி செய்கின்றார். இங்க அடுத்தாக்குல இதுல வர்ற பகுதியில இறைவனுடைய கருணையை கடலுக்கு ஒப்பாக கூறுகின்றார். அவன் காவிரியால் சூழப்பட்ட சோழ நாட்டவர்கள் எல்லாரும் வணங்குகின்றார்கள் அவனை. அந்த சோழ நாட்டவர்கள் அனைவரும் வணங்குகின்ற கருணை கடல் இறைவன். அதே மாதிரி பாக்களை பாடுகின்ற புலவர்கள் எல்லாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு மிகுந்த விருப்பத்தோடு வந்து வணங்குகின்ற இடம் திருப்பனையூர். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது அந்த ஊர். உமை அம்மை இருக்காளே, அவ அவளுடைய கண்கள் மானின் கண்களை போன்று அழகான கண்களா. மான் மருண்ட பார்வையோட பாக்குற மாதிரி இருக்கும் இல்லையா மான். அந்த மானோட கண்ணு அவ்வளவு அழகு. அந்த மான் கண்ணின் அழகை தோற்கடிக்கிற அளவுக்கு உமையம்மையின் கண் அழகாக இருக்குமா. அப்படிப்பட்ட உமையவள் அஞ்சி நடுங்குகின்றாள். எப்போ அந்த யானை வருகின்ற பொழுது, மதம் கொண்டு அந்த பெரிய யானை வருகின்ற பொழுது அஞ்சி நடுங்குகின்றாள். அதை சுவாமி அந்த யானையின் தோலை உரிக்கின்றான். உரித்து அதனையே போர்வையாக போர்த்து மகிழ்ந்தவன் அவன். ஆவினில் 5 இருக்கின்ற ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல். ஆக்களுக்கு எது பெருமை? இறைவன் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கின்ற அந்த 5னையும் கொடுக்கின்றதால், அந்த பஞ்சகவியம் என்று கூறுகின்றவர்தான் அந்த 5ஐயும் கொடுப்பதுதான் பசுக்களுக்கு மிகுந்த சிறப்பான ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. அந்த பசுக்கள் தரக்கூடிய அந்த பஞ்சகவியத்தையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் இறைவன். அவன் அழகாக அங்கே நடனமாடினார் என்று கூறுகின்றார். 6வது பாடலை பார்ப்போம். காவிரி புடைசூழ் சோனாட்டவர் தாம் பரவிய கருணை கடல், காவிரி புலவர் பயிலும் திருப்பனையூர், மாவிரி மடநோக்கி அஞ்ச. மடநோக்கி என்பது மான்களை வெல்லக்கூடிய அழகான கண்களை உடைய உமையம்மை. அவள் அஞ்ச. மாவிரி மட நோக்கி அஞ்ச, மத கரி உரி போர்த்து உகந்தவர், ஆவில் 5 உகப்பார் அவரே அழகியரே என்று 6வது பாடலிலே இறைவனின் அழகை மீண்டும் வர்ணிக்கின்றார். அடுத்து 7வது பாடலிலே என்ன வருகின்றது என்றால், சுற்றி சூழ மரங்கள் இருக்குன்னு ஆரம்பத்திலே பார்த்துட்டோம். அப்படிப்பட்ட மரங்களின் மேல மயில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றன.
அந்த நடனமாடுகின்ற மயில்கள் எங்க மரத்துக்கு மேல ஏறி நின்று நடனமாடுனான். அங்க இருக்கின்ற மண்டபங்கள், மாடங்கள், மாளிகைகள், கோபுரங்கள்னு முதல் பாட்டுல பார்த்தோம் இல்லையா, அதுக்கு மேல எல்லாம் நல்ல சுருங்கி போன தோலை உடைய விலங்குகள் அதெல்லாம் பாஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்படி பாஞ்சு பாஞ்சு இங்கேயும் அங்கேயுமா போய்கிட்டு இருக்கிற பனையூர்ல இருக்கின்ற இறைவன் இருக்கானே, அவன் எவ்வளவு பெருமை வாய்ந்தவன் தெரியுமா? ஒரு அசுரன், குதிரை முகம் கொண்ட அசுரன், கேசி என்று கூறுவார்கள். அதனால்தான் திருமாலுக்கு கேசவன் என்ற பெயர். நிறைய முடியை உடைய குதிரை முகம் கொண்ட ஒரு அசுரனை சிறு கண்ண பரமாத்மா வாயை பிளந்து அழித்தவன் என்று கதை கூறுவார்கள், புராணம் கூறுவார்கள். அதை நினைவூட்டுகின்றார். குதிரை வாயை பிளந்த திருமால், அப்புறம் மலர் மேல் இருக்கின்ற பிரம்மன், 2 பேருக்கும் தேடியும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்படி கண்டுபிடிக்க முடியாம இருக்கின்ற பெருமை உடையவன் யாரு? இறைவன் சிவபெருமான். அவங்க தேடி தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. அவன் எங்க இருக்கான்னா, இங்க இருக்கின்ற அரங்கிலே நடனம் ஆடிக்கிட்டு இருக்கான்ப்பா. அவங்க என்னன்னா அங்க அடியும் முடியும் தேடி திணறிட்டு நின்று கண்டேபிக்க முடியலன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இங்க அவன் நடனம் ஆடுகின்றான். நடனம் ஆடும் பொழுது அவனுடைய பாதத்தை பார்க்க முடியும், அவருடைய திருமுடி ஏற்கனவே விவரிச்சுக்கிட்டு வேற இருக்காரு இல்லையா. அதுல 6 சூடி இருக்காரு, அதுல இந்த மலர் சூடி இருக்காரு, அந்த மலர் சூடி இருக்காரு, பிற இணைந்திருக்காருன்னு எல்லாம் சொல்லிட்டு வர்றாருல. இங்க நடனம் ஆடி அவருடைய திருமுடியின் திருவடியை எங்களுக்கு எளிதாக காட்டிக் கொண்டிருக்கின்றார் என்று தன்முனைப்போடு தேடுகின்றவர்களுக்கு கிடைக்காது. அடியாராக அவனுடைய தொண்டையே முதன்மையாக கொண்டு தன்முனைப்பு இல்லாமல் ஆணவத்தை விட்டொழிந்து அவனை வணங்குகின்ற அடியார்களுக்கு மேல் வினை மட்டும் தீர்ப்பதில்லை, தன்னுடைய திருவடியையும் காட்டி திருமுடியையும் காட்ட வல்லவன் இந்த அழகியர் நடராஜ திருக்கோலம் கொண்டிருக்கின்ற திரு பெருமான் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். 7வது பாடல். மரங்கள் மேல் மயில் ஆல மண்டபமாட மாளிகை கோபுரத்தின் மேல் திறங்கல் வன்முகவன். வன்முகவன் என்பது வன்முகன் அப்படிங்கிறது குரங்குக்கு ஒரு பெயர். அதனால இங்க திறங்கல்ங்கிறது தோலெல்லாம் சுருங்கி வட்டி போன. திறங்கல் வன்முகவன் புகப்பாய் திருப்பனையூர். அந்த ஊர்ல நிறைய குரங்குகள் இருக்கும் போல, நிறைய பழங்கள் இருந்திருக்கும், பல குரங்குகள் இருக்கு. திருப்பனையூர். துரங்கன் என்றால் குதிரை. துரங்கன் வாய் பிளந்தான் பூ மலர் தோன்றலும் அறியாமை தோன்றி நின்ற அரங்கில். அவர் அங்க அவங்க 2 பேரும் அறியாமல் நிக்கிறாங்க. ஆனா இங்க அரங்கில் ஆடவல்லார் அவரே அழகியரே. அரங்குல எங்களுக்காக ஆடிக்கிட்டு இருக்காரியா, நீங்க அங்க போய் அவரை தேடிட்டு இருக்கீங்க, கண்டே பிடிக்கலன்னு வேற சொல்லியிருக்கீங்க. இப்போ இவர் இங்க அரங்குல எங்களுக்கு நடனமாடி காட்டுகின்றார் என்று மகிழ்ச்சியோடு கூறுகின்றார். அடுத்து 8வது பாடலில் என்ன கூறுகின்றார் என்றால், அந்த ஊர்ல இசை மிகுந்து காணப்படும். ஒரு நடனம் ஆடுறாருன்னா அப்புறம் அதுக்கு இசை வேண்டாமா என்ன? அதனால அங்க நிறைய மாட மாளிகை கோபுரம் கூட கோபுரம் எல்லாம் இருக்கு. அந்த எல்லா இடத்துலயும் இசை நிறைந்து காணப்படுகின்றதா. அந்த மிருதங்கம் வாசிக்கின்றார்கள். அந்த மிருதங்கம் இருக்கே, அதுக்கு சுதி சேர்க்கறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, மார்ச்சனை அப்படின்னு ஒரு மண், அந்த களிமண் மாதிரி இருக்கும், அதை வைத்து பூசி அதற்கு சுதி சேர்ப்பாட்டு பார்த்திருப்போம் இல்லையா. கச்சேரிகள்ல அப்படி நிப்பாட்டி வச்சு என்னவோ ஒன்ன கயிற்று எடுத்து அது மேல தடவிட்டு டங் டங் டங்குன்னு அப்படி அடிப்பாங்க. அது அடி சுதி ஏறும், கேட்கவே அழகா இருக்கும் அந்த அடி. அப்புறம் அதை எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு சுதி சேர்ப்பதற்காக அந்த மண்ணை பொருத்தி மண்ணை அதன் மேல் தேய்த்து இது பண்ணுவாங்க. அந்த மார்ச்சனை பொருந்திய மத்தளங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் வச்சு அதிருது சத்தம். அது மாதிரி யாழ் எல்லாம் இசைக்கிறாங்க. இசை நரம்பிசை வேணும் இல்லையா, தாளவாத்தியம் மட்டும் காணாது இல்லையா, நரம்பிசை வேணுங்கிறனால யாழையும் வச்சு பண்கள் எல்லாம் இசைச்சு பாடுகின்றார்கள். எங்க? வயல்களால் சூழப்பட்ட திருப்பனையூர்ல. அங்க சுவாமி எப்படி இருக்கின்றார்னா, வெண்மையான நிலா, அந்த நிலாவை தன் செஞ்சடை மேல் சூடி இருக்கின்றார். இப்பவுமே நமக்கு அந்த நிறங்களின் ஒற்றுமை நினைச்சு பாருங்களேன். இப்ப நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 2 நிறங்களை சேர்க்கணும் அப்படின்னா சிவப்பு வெள்ளை நல்லா இருக்குமே சேர்ப்பமே அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அங்க வெண் நிலாவை செஞ்சடை மேல வச்சிருக்காராம் சுவாமி. அவரை யாரெல்லாம் தொழுறாங்க தெரியுமா?
விண்ணவர்கள் தொழுறாங்க, மன்னவர்கள் தொழுறாங்க. அத்தனை பேருக்கும் அவன் அங்கே அருளிக்கொண்டு இருக்கின்றான். அத்தனை பேருக்கும் அவன் தலைவராக இருக்கின்றான். இப்ப யாருமே பாக்கி கிடையாது, அவ்வளவு பேருக்கும் அவன் தான் தலைவன் என்று கூறி அப்படிப்பட்டவன் அழகானவன் என்று கூறுகின்றார். 8வது பாடலை பார்ப்போம். மண்ணிலா உழவம் அதிர்தர மாட மாளிகை கோபுரத்தின் மேல் பண்ணி யாழ் முரலும் பழன திருப்பனையூர் வெண்ணிலா சடை மேவிய விண்ணவருடு மன்னவர் தொழ அண்ணலாகி நின்றார் அவரே அழகியரே என்று 8வது பாடலிலே கூறிவிட்டு 9வது பாடலில் என்ன சொல்லுகின்றார் என்றால், அந்த திருப்பியும் குரங்குகளை ஞாபகப்படுத்திட்டாங்க. அந்த குரங்குகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, மரத்துல இருந்து அங்க குதிக்கும் இங்க குதிக்கும் இல்லையா, அங்க குளத்துல இருக்கிற மலர்கள் அது மேல இந்த குரங்கெல்லாம் குதிச்சு பாஞ்சுக்கிட்டு கிடக்கான். அந்த குரங்கு குதிக்கிறதுனால அந்த மலருக்குள்ள இருக்கு தேனெல்லாம் வெளியில சிந்துனான். அப்படி தேனெல்லாம் சிந்துற அளவுக்கு இந்த குரங்கு மேல தாவி கீவி போயிட்டு இருக்கும்போது அந்த குளத்துக்குள்ள திடீர்னு அதிர்ந்து ஒரு 5-6 குரங்கு குதிச்சுட்டு ஓடிச்சுன்னு வைங்களேன். அப்ப உள்ள இருக்க மீன் பயப்படுமா இல்லையா? அதனால அந்த மீன் எல்லாம் துள்ளுது. அங்க ஏற்கனவே எருமைகள் எல்லாம் சுத்தி அத்தனை மீனையும் பயங்காட்டி வச்சிருக்கு. இப்ப குரங்கு வந்து குதிக்குது. அது கூட்டமா வேற வந்து குதிக்குதான். இப்ப கெண்டை மீன், அங்க இருக்கிற கெண்டை மீன் எல்லாம் துள்ளிக்கிட்டு கிடக்குதான். பக்கத்துல வந்து குளிர்ச்சி பொருந்திய வயல்கள் இருக்கிற திருப்பனையூர். அங்க இருக்கின்ற சுவாமி அவன் எப்பேற்பட்டவன் என்றால் அருளே மிகுந்தவன். நம்ம அருள் மிகுந்தவன்கிறத மட்டும் நினைக்காதீங்க. ராவணன் இருக்கானே, அவன் அரக்கர்களுக்கு தலைவன், அரசன். 10 தலையும் 20 தோளும் உண்டு. அவன் எவ்வளவு வலிமை வாய்ந்தவனாக இருந்திருக்கணும். அவனை ஒரு பெருவிரலால அப்படியே அடர்த்தி விட்டான். அப்போ மரக்கருணையும் அவருக்கு உண்டு என்பதை நினைவூட்டுகின்றார். எப்பவும் நமக்கு அருளிக்கொண்டே இருப்பான் இறைவன். ஆவி நிலைந்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வான். அழகாக மான் மழு தீ எல்லாத்தையும் கையில ஏந்தி நமக்காக ரொம்ப விருப்பத்தோடு அமைத்து நடனமாடுவான். எங்கிருந்து நமக்கு அருளிக்கொண்டே இருப்பான். ஆனா எப்ப நம்ம தன்முனைப்போட இருக்கமோ அப்ப தரவே மாட்டான். யார் மாதிரி? அந்த திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் எப்படி அருளவே இல்லையோ அது மாதிரி கண்ணிலே தட்டுப்பட மாட்டான். அது ஒரு தடவை சொல்லியாச்சு. இப்ப அவனுடைய அருளும் தன்மையின் மற்றொரு பரிணாமத்தை நமக்கு காட்டுகின்றார். எனது ராவணன் சிறந்த சிவபக்தன், சிவபூஜை செய்யக்கூடியவன் தான். ஆனாலும் ஆணவம் அவனுக்கு தலை தூக்கிய நேரத்துல அப்படியே ஒற்றை விரலால் அவனை அழுத்தி விட்டான். அவன் நம்ம பொறுத்த வரைக்கும் மிகுந்த வலிமை உடையவன். அவனுக்கே ஆணவம் மிகுந்தால் இதுதான் கதி அப்படின்னா நம்ம எல்லாம் யோசிச்சுக்கிடணும். நம்ம வலிமையை பத்தி எல்லாம் யோசிக்கவே வேண்டாம். சுவாமி இருந்தாலும் நாம எல்லாம் ஒருத்தருமே ஒண்ணும் இல்லை. ஆணவம் இருந்தா அவன் அருள் கிடைச்சதுன்னா எவ்வளவு சந்தோஷங்கிறத சொல்லிட்டே வந்தவர் திடீர்னு அருள் கிடைக்கலன்னு என்ன தெரியுமா அப்படின்னு மிரட்டுகின்றார். நம்ம அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். இந்த தப்பெல்லாம் பண்ணாம அவனுடைய அருளுக்காக மட்டுமே நின்று பாடி அவனை மலர்ட்டு வணங்கி அதிலேயே மகிழ்வோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம். இருந்தாலும் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இல்லையா? அதுக்காக நமக்கு கூறுகின்றார். இரக்கமே இல்லாதவன் அவன். 10 தலையோட இருந்தான், 20 தோளோட இருக்கான். அத்தனையும் அப்படி நெறிஞ்சு போற அளவுக்கு தன்னுடைய ஒற்றை விரலால் நெருக்கியவர் இவர். ஆனாலும் இவர் எல்லாரையும் விட அழகானவர் தான் அப்படின்னு கூறுகின்றார். ஏன்னா அதுக்கப்புறம் அவன் வருந்தி சாமகானம் இசைத்தவுடன் அவனுக்கு அவனுடைய வாழ்நாளை திருப்பி தந்து அவனுக்கு வாளும் கையில கொடுக்கிறார் சுவாமி. அவ தப்பு பண்ணினா தண்டனையை கொடுப்பாரு. அவர் தாயினும் நல்ல தலைவர் இல்லையா? உடனே அவனிடம் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வணங்கி மகிழ்ந்தால் அதற்கும் அருளுவானவன் அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். 9வது பாடலை பார்ப்போம். குரக்கினம் குதிகொள்ள தேன் உக குண்டு தன்னயல் கெண்டை பாய்தர. குண்டு என்பது ஆழமான குளம். குண்டு தன் அயல் கெண்டை பாய்தர பறக்கும் தன் கழனி பழன திருப்பனையூர் இரக்கம் இல்லவர் 5 தலை தோள் 20 தான் நெறிதர அரக்கனை அடர்த்தார் அவரே அழகியரே. எப்படி பாருங்க, அவர் மரக்கருணை செய்கின்ற நேரத்திலும் அவர் அழகானவருங்க என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார்.
அடுத்து 10வது பாடலிலே எப்படி கூறுகின்றார் என்றால், இங்கே உமையம்மை அவளுடைய இடை வஞ்சிக்கொடி மாதிரி மென்மையாக வளைந்திருக்கின்றன. வஞ்சி நுண்ணிடை மங்கை பங்கினர். வஞ்சிக்கொடி மாதிரி நுண்ணிய இடையை உடைய உமையை தன்னுடைய பங்காக கொண்டவர். எப்பவுமே அப்படித்தானே, யார்கிட்ட வணங்குகின்றோம் அப்படின்னு முதல்ல சொல்லிடுவாரு, யாரை வணங்குகின்றோம்னு சொல்லிடுவாரு. அடுத்து எந்த ஊர்னு சொல்லிடுவார் இல்லையா? அது எந்த ஊர்? தவம் செய்கின்றவர்கள் நிறைந்து காணப்படுகின்ற பொழில்களால் சூழப்பட்ட பஞ்சு மாதிரி மென்மையான அடிகளை உடைய பெண்கள் இருக்கின்ற திருப்பனையூர். மாதவர் வளரும் வளர் பொழில் பஞ்சின் மெல்லடியார் பயிலும் திருப்பனையூர். சரி, அந்த திருப்பனையூர்ல அப்ப யார் பாட்டு பாடுறா அப்படிங்கிறத கூறுகின்றார் பாருங்க. வஞ்சியும் வளர் நாவலூரன், அதாவது வஞ்சி. அந்த இங்கே வஞ்சி என்பது இங்கே இருக்கின்ற மரத்தை கூறுகின்றது. அதுல அங்கே இருக்கின்ற வளத்தை கூறுகின்றது. வஞ்சியும் அங்க வளரும். அப்ப வஞ்சியும் வளரும்னா அப்ப இதுக்கு வேறையும் வளரும் தானே அர்த்தம். நமக்கு என்னன்னா, இந்த வஞ்சிப்பூவை அணிந்துதான் போர் வீரர்கள் போருக்கு செல்வார்களாம். எந்த போருக்கு செல்வார்கள், அதாவது அவங்க இப்ப என்ன செய்ய போறாங்கிறத அவர்கள் அணிந்திருக்கின்ற மாலை நமக்கு அறிவுறுத்துமா. வஞ்சிப்பூ அணிந்து கொண்டு போனார்கள் என்றால் பிற நாட்டின் மேல தாக்குதல் நடத்த போகின்றார்கள்னு அர்த்தமா. ஆனா நொச்சிப்பூ அணிந்து போரிட்டார்கள் என்றால் அவர்களுடைய அது என்ன சொல்ல, கோட்டையை காப்பதற்காக போரிடுகின்றார்கள்னு அர்த்தமா. நொச்சி மாலை அணிந்து போரிட்டால் இந்த பகைவன் எங்களை தாக்க வந்தான், அதனால நாங்க எங்க கோட்டையை காத்துக்கொள்ள எதிர்வினையாற்றுகின்றோம் அப்படிங்கிறது. வஞ்சி அணிந்து போனால் நாங்க எதிரி நாட்டை நாங்கள் தாக்க போகின்றோம். அது ஆங்கிலத்திலே அஃபென்ஸ் டிஃபென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? டிஃபென்ஸ்னா தங்களை தாக்க வருபவர்களிடம் தங்களை தற்காத்துக் கொள்ளுதல். இன்னொன்று தாங்களே சென்று தாக்க செல்லுவது. அதனால இங்க வஞ்சியும் வளர் அப்படிங்கிறதுனால வஞ்சியும் கிடைக்கும், நொச்சியும் கிடைக்கும். நாங்க ஒரு நேரம் தாக்கவும் செய்வோம், தாக்க வந்தா எங்களை காப்பாற்றவும் செய்வோம் அப்படின்னு அந்த நாவலூரில் உள்ள மக்கள் அவ்வளவு வலிமை வாய்ந்தவர்கள்னு விளக்குகின்றார்களாம். அந்த ஒத்த வார்த்தையில எத்தனை கருத்து வச்சிருக்காரு பாருங்களேன். வஞ்சியும் வளர் நாவலூரன் அதோட கிளை வனப்பகை அவள் அப்பன் வன் தொண்டன். தன்னை பற்றி 3 வகையாக கூறுகின்றார். நாவலூரன், வனப்பகை அப்பன், அடுத்து வன் தொண்டன் என்று தன்னுடைய பெயரை கூறிட்டு செஞ்சொல் கேட்டு உகப்பார் அவரே அழகியரே. பொதுவா இதுவரைக்கும் நான் பாடின இந்த பாடலெல்லாம் பாடுறவங்களுக்கு சிவரோகம் கிடைக்கும், அவங்களுக்கு மேல் வினை வராது, இப்படி ஏதாவது பாடினவங்களை பத்தி தானே சொல்லுவாரு. இங்கே இறைவன் இருக்காரே, நான் பாடுற இந்த பாட்டெல்லாம் கேட்டு உகப்பார் அவர் அழகியவர் என்று இறைவனை பற்றி மட்டுமே கூறுகின்றார். எப்பவும் மற்றவங்களுக்கு இந்த பதிகத்தை பாடுவதால் என்ன பலன் கிடைக்கும் என்று கூறுகின்றார். ஆனா இங்கே இந்த பதிகத்தை கேட்டு உகக்கின்றவர் யாரு? இந்த அழகிய குத்தப்பெருமான் என்று கூறுகின்றார். இதையும் திருக்கடை காப்புன்னு தான் நம்ம ஏத்துக்கிடணும். ஏன்னா அந்த கடைசி பாட்டுல தன்னுடைய பெயர் தோன்றுமாறு, யார் பாடுனாங்கிறதுக்காக தன்னுடைய பெயர் தோன்றுமாறு பாடியிருப்பதால் இதுவும் திருக்கடைக்காப்பு தான். பதிக பலன் சொல்லாவிட்டாலும் இந்த பதிகத்தை இறைவன் கேட்டு உகக்கின்றான் என்ற பொருளிலே பாடியிருக்கின்றார். பாடலை பார்ப்போம். வஞ்சி நுண்ணிடை மங்கை பங்கினர் மாதவர் வளரும் வளர்பொழில் பஞ்சின் மெல்லடியார் பயிலும் திருப்பனையூர் வஞ்சியும் வளர் நாவலூரன் நாவலூரன் வனப்பகை அவள் அப்பன் பன் தொண்டன் செஞ்சொற்கேட்டு உகப்பார் அவரே அழகியரே என்று இறைவனை அங்கும் மீண்டும் அழகியர் என்ற சொல்லை கொண்டு அவரை வணங்கி இந்த பதிகத்தை நிறைவு செய்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அருள்நிறை சௌந்தரநாதர் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்நிறை பெரியநாயகி அம்மை திருவடிகள் போற்றி போற்றி. ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய புண்ணியர் வாழிய நீதி வாழிய நிழற்புவி வாழிய கோதில் செய்ப குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.